6000 வருடங்களுக்கு முற்பட்ட சிந்து சமவெளி நாகரிகம் தமிழகத்திலிருந்து படையெடுத்துச் சென்ற நம் தமிழ் மன்னர்களால் தோற்றுவிக்கப்பட்ட நாகரிகமாகத்தான் இருக்க முடியும். அதற்கான பல தரவுகள் சிந்து அகழ்வாராய்ச்சியில் கிடைத்திருந்தாலும் இந்திய அரசாங்கம் அதனை இதுவரை உதாசீனப்படுத்திக் கொண்டே உள்ளது. சமீபத்தில் சிவகங்கை அருகே உள்ள கீழடியில் கிடைக்கப்பட்ட சில தரவுகளை பார்த்து பயந்து எங்கே சிந்து நாகரிகத்தின் உண்மை வெளிப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் ஆராய்ச்சியை பாதியிலேயே கைவிட்டதை அனைவரும் அறிவோம். இதுவரை சிந்து சமவெளியில் மட்டுமே கிடைக்கப்பெற்ற வேறெங்கும் கிடைக்கப் பெறாத சுட்ட செங்கற்கள் கீழடியில் கிடைக்கப்பெற்றதே அதற்கு சாட்சி. சங்க பாடல்களில் கரிகாலன் இமயம் நோக்கி படையெடுப்பு நடத்தியதாகவும் சேரமன்னன் இமயபரம்பனின் எல்லை குமரிக்கடலில் இருந்து இமயம் வரை நீண்டிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டுள்ளவை அனைத்தும் உண்மை என்பதற்கான தடயங்கள் ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டே உள்ளது. இந்திய தொல்லியல் துறையிடம் உள்ள தொல்பொருட்கள் 60% தமிழ்நாட்டில் கண்டெடுக்கப்பட்டவை. ஆனால் அரை பக்கம் கூட என் பள்ளி வரலாற்று புத்தகங்களில் தமிழனின் வரலாற்று இல்லாமல் இருப்பது திட்டமிட்ட சதி இல்லையா? அசோகன் என்ற வட இந்திய மன்னன் வாழ்ந்ததற்கான தடயங்கள் பெரிதாய் கிடைக்கப் பெறவில்லை. ஆனால் ஆங்காங்கே இந்தியா முழுக்க இறைந்து கிடக்கும் புத்த ஸ்தூபிகளையும் கல்வெட்டுகளையும் வைத்துக் கொண்டு அசோகர் என்றொரு மாமன்னர் வாழ்ந்தார், அவர் இந்தியா முழுக்க ஆண்டார் என கற்பனையாக ஒரு வரலாற்றை உருவாக்கி அதை நம்மை படிக்க வைப்பதும் தமிழர்களுக்கு பெரும் வரலாறு ஏதும் இல்லை என்பது போல் சித்தரிப்பதும் திட்டமிட்ட சதி இல்லையா? சங்க இலக்கியங்களின் காலம் கிமு 3 முதல் கிபி 6 வரைதான் என இந்திய அரசால் கூறப்படுகிறது. அப்படியானால் 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு கடலில் மூழ்கி போன நாவலன் தீவை எந்த கணக்கில் எடுத்துக் கொள்வது? அங்கே இருந்த கபாடபுரத்தில் நடைபெற்ற முதலாம் தமிழ்ச்சங்கம் ஏன் இந்திய வரலாற்றில் இன்னும் பதியப்படவில்லை? இவ்வளவு ஏன் மௌரிய அரசிற்கு முந்தைய நந்தர்களின் ஆட்சியை பற்றி கூட பேசுகிறது இந்திய அரசு. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் தமிழன்தான் ஆண்டான் என்பதை ஏற்க மறுப்பதோடு அதை வரலாற்றில் பதிவிடவும் விருப்பம் காட்டவில்லை என்பதுதான் வேதனைக்குரியது. இப்படித்தான் இவர்களின் சிந்து நாகரிக வரலாறும். தரை வழியாக மட்டுமே மனிதனின் இடம்பெயர்வு இருந்திருக்கும், அதன் மூலம் மட்டுமே நாகரிகம் தோன்றியிருக்கும். அப்படி தோன்றியதுதான் சிந்து நாகரிகம் என்பது எவ்வளவு கேலியானது! கடல் வழி இடப்பெயர்வை கணக்கில் கொள்ளாததும் சிந்து நாகரிகத்தின் வேரும் அதற்கு பல்லாயிரம் ஆண்டுகள் முந்தைய கடல் வழி நாகரிகமான தமிழ் நாகரிகத்தை அங்கீகரிக்காதது சதியில்லையா? இந்திய அரசாங்கத்திற்கு எங்களின் வேண்டுகோள் என்னவென்றால், உலகின் முதல் தோன்றிய நாகரிகமான தமிழ் நாகரிகத்தையும் தமிழ் மொழியை பற்றியும் ஒரு மிகப்பெரிய ஆய்வு செய்து அதை வரலாற்றில் பதிவிடுங்கள். இனிவரும் தலைமுறையாவது எங்கள் வீரத்தையும் மாண்பையும் புரிந்து கொள்.